ஜின் பாபா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து ஜின் பாபாவை பற்றி நிறைய வீடியோ மற்ற சேனலில் பார்த்துருப்போம். ஸோ முதல் முறையாக பாபா அவர் வந்துட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி அவர்கிட்டே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பாபா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எதனால் பாபா திடீர்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு ஆசை? ரொம்ப நாளாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணுவேன்னு கவனம் பண்ணலாமே அப்படின்னு பண்ணி வச்சு வேறு ஒன்று. ஓகே, மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறத விட நம்ம சேனலை நம்மளே போட்டுடலாமே. ஓகே பாபா. இப்போ ஜின்னுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஜின்களை பற்றி சொல்லுங்க பாபா. ஜின்னில் எத்தனை வகைகள் இருக்குது? 7 வகை. 7 வகை இருக்குது. அதில் எந்த வகை ஜின் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம்? மோசமான ஜின்னா, இப்போ ஒரு வீடுன்னு ஒன்று இருந்தால் 1 பாத்ரூம் இருக்கும், 2 பாத்ரூம் இருக்கும், மொட்டை மாடின்னு ஒன்று இருக்கும், ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கும், மாடி போகும்போது கேப் ஒன்று இருக்கும். 5 இடத்துல கெட்ட ஜின் இருக்கும். கெட்ட ஜின் கண்டிப்பாக இருக்கும். எதனால் பாபா இந்த இடத்துல இருக்கிறதுனால அது கெட்ட ஜின்னுன்றீங்களா? இல்லை அது என்ன பண்ணும் கெட்ட ஜின்னா? ஒரு லேடிஸை விரும்பும், நல்ல காரியத்தை முடிச்சு விடாது. அதாவது தனியாக இருக்கும்போது லேடிஸு சீண்டும், அழகை பார்த்து பிடிக்கும், ரத்தத்தை பார்த்து பிடிக்கும், முடியை பார்த்து பிடிக்கும், ஸ்டைலை பார்த்து பிடிக்கும். அது என்ன விரும்புதோ பார்த்து பிடிக்கும். இப்போது எதிர்பாலினம் அப்படின்னாலே ஆண்களுக்கு பெண்களை பிடிக்கும், பெண்களுக்கு ஆண்களை பிடிக்கும். அதுதான் நார்மலான விஷயம். ஆமாம். நீங்கள் இதே வந்து ஜின்னா ஒரு விஷயமா சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியமா? ஆணாண்ட இருக்கிற பொருள் பொன்னாண்ட இல்லை, பொன்னாண்ட இருக்கிற பொருள் ஆணாண்ட இல்லை. ஆண்களுக்கு பெண்களை பிடிக்கும், பெண்களுக்கு ஆண்களை பிடிக்கும். ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆமாம். நீங்கள் வந்து ஒரு கெட்ட ஜின்னுக்கு வந்து இந்த விஷயம் தான் பிடிக்கும், இதனால் இப்படிலாம் இருந்தால் அது ஜின்னு அப்படின்றீங்களா? அது எதனால் இப்படி சொல்கிறீங்க? அதாவது மனசாலில் கூட நல்லவன் கெட்டவன் ஒருத்தங்கிறான். கண்டிப்பாக. கெட்டவன் பொண்ணை பார்க்குறான், நல்லவன் ஒதுங்கி போகிறான். அதில் ஜின்னில் கூட நல்லவன் கெட்டவன், இனிமேல் கெட்டவன் நல்லவன் ஒதுங்கி போகிறான், கெட்டவன் பிடிக்கிறான். ஓகே பாபா. இப்போ ஜின்னுன்றது ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி போகும்? ஜின்னு ஒருத்தனை பிடிக்கணும்னா கோபத்தை உண்டாக்குவான். கோபமாக இருக்கும்போது வெறிதனம் ஆகிடுவான். ஜின்னு ஈஸியாக புந்துருவான் அவ்வளோ. அதே மாதிரி பயம், எது பார்த்தாலும் பயப்படுறான் ஒருத்தன், ஈஸியாக பூந்துருவான். எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருப்பான் ஒருத்தன், தைரியமே இருக்காது. அந்த காரியம் எடுத்து அழுவான், அந்த காரியம் எடுத்து அழுவான், அழுதா பிடிச்சிருவான். அதாவது அவனுக்கு கோபம் வந்தால் பிடிப்பான், பயந்தா பிடிப்பான், அழுதா பிடிப்பான், ஈஸியாக பூந்துருவான். ஓகே பாப்பா. 7 வகை ஜின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஒரு கெட்ட ஜின்னை பற்றி சொன்னீங்க, ஒரு நல்ல ஜின்னை பற்றி சொல்லுங்கள். நல்ல ஜின்னுன்னா அவங்களுக்கு தொழுகம், ஏற்கனவே சொல்ல மசீதில் இருக்கும், கோயிலில் இருக்கும், தர்காவில் இருக்கும், சர்ச்சில் இருக்கும். இப்போது மொட்டை மாடியில் கெட்ட ஜின்னு கூட இருக்குது. நல்ல ஜின்னு மொட்டை மாடியில் எப்போ இருக்குன்னா, ஒரு மல்லிகைப்பூ செடி வளர்க்கணும், ஒரு ரோஜா பூ செடி வளர்க்கணும், மாதுளை பழம் செடி வளர்க்கணும், ஆப்பிள் பழம் செடி வளர்க்கணும். இந்த மாதிரி மனமாக இருந்தால் அந்த ஜின்னு நல்ல ஜின்னு அங்கே இருப்பான். ஓகேவா. இப்போ எனக்கு வந்து ஜின்னு பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்டன்ஸ் மாறும் இல்லை? அதான் இப்போ எனக்கு பிடிச்சிச்சு. இப்போ உங்களுக்கு கெட்ட ஜின்னு மாறுது, உங்களுக்கு கெட்ட ஜின்னு பிடிச்சிச்சு, உங்களுக்கு ஆக்ரோஷமாக சாப்பிடுவீங்க. ஆக்ரோஷமாக சாப்பிடுவீங்க. சும்மா மனுஷனுக்கு அவ்வளோ சோறு இருந்தால் போதும், 2 பேசன் சாப்பிடுவான். இவன் சிக்கன் 65 வந்து அடிச்சு தூக்குவான். கிச்சன் ரூமில் போயிருப்பான், தனி ரூமில் பெட்ரூமில் போயிருப்பான், பொம்பளையை சீண்டுவான், தனிமைப்படுத்துவான். இந்த லேடிஸை எடுத்துட்டு போய் தனிமைப்படுத்தி இருட்டில் உட்கார வச்சிருவான். இவன் கெட்டவன். இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் அவங்களை கண்டுபிடிச்சிடலாங்களா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், இப்போ எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சு நான் வந்துட்டேன். நீங்கள் இதை இப்போ ஒரு கஸ்டமர் வரும்போது இந்த மாதிரி பண்ணுறான் இந்த பையன், இந்த மாதிரி பண்ணி இந்த பொண்ணு, அந்த பொண்ணை கேட்பேன் உட்கார வச்சு, என்னம்மா ஆகுது? இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுற, நீங்கள் தான் பெரிய ஜித்தாச்சே, நிறைய சொல்கிறாங்களே உங்களை பற்றி, நீங்களே கண்டுபிடிங்க. அப்போ அப்படி சொல்லும் போதுன்னு படித்து ஊதிடுவேன். ஊதிட்டு என் வேலையை பார்ப்பேன். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நான் ஜின் பாபா ஊதிட்டேன் வந்துட்டேன், கண்டுக்காத உக்காந்துன்னுக்கிறேனே அப்படின்னு சொல்லும். அப்போ நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகேவா. இப்போ எனக்கு ஜின்னெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க, ஜின்னு என் உடம்பு விட்டு பர்மனெண்ட்டாக போகுமா இல்லை அது என்கிட்டே இருக்குமா? பர்மனெண்ட்டாக போகணுன்னா கொஞ்சம் செலவு பண்ணணும், அதுக்கேற்ற பொருள் கொடுக்கணும், அதுக்கேற்ற அதாவது அந்த ஜின்னு என்ன கேட்குறானோ பிடிச்சி 3 மாதமா 6 மாதமா 9 மாதமா 12 மாதமா 1 வருஷம் இந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு ஓட்டிடலாம். 5 வருஷம் 10 வருஷம் ரத்தத்தில் ஊறி போச்சு, கிட்டவே இருக்கிறான் இவன், இந்த பொண்ணு அந்த ஜின்னு கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு.
அந்த பொண்ணோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்போ ஜின்னு சொன்னது தான் அந்த பொண்ணு கேட்கும். அந்த மாதிரி இருந்தா கஷ்டம். கொஞ்சம் நாள் பட ஓட்டுவோம். இப்போ உடம்புக்குள்ள வந்து ஜின்னு பூந்துருச்சு, ரத்தத்தோட கலந்துருச்சு, அது ஆமா. வந்து நாட்கள் ஆகும், டைம் ஆமா. எடுக்கும் ஆமா. அப்படின்னு. இது எந்த விதத்துல எப்படி நீங்க சொல்ற விதம் சாத்தியமாகும்? கஸ்டமர் வரும்போது அந்த பொண்ணை உட்கார வைக்கிறாங்க. கஸ்டமரை கேட்பேன், ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனீங்களா? இட்டுன்னு போனோம். எத்தனை இடத்துல பார்த்தீங்க? பார்த்தோம், நிறைய இடத்துல பார்த்தோம். அந்த மருந்து மாத்திரை ஏற்றுக்குச்சா? ஏற்றுக்கல. அதே மாதிரியா இருக்குது. 3 மாதம் 6 மாதம் நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் கூட பண்ணி வச்சுருந்தோம். ஏற்றுக்கல. பழ மாதிரியா இருக்குது. அப்புறம் தான் அந்த பொண்ணு நம்ம பார்க்குறோம். என்ன சிம்டம்ஸ் பார்க்குறோம், ஊதி விடுறோம், மேலே வருது. மேலே வரும்போது என்னடா பாபா நான் கூப்பிட்டேன் என்னன்னு கேட்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறோம். அந்த மாதிரி. கண்டிப்பாக. ஸோ அது வந்து டைம் எடுக்கும்ன்றீங்க. அந்த ஜின்னை பிடிச்சி 10 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த ஜின்னு அந்த பொண்ணை பிடிச்சி 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஜின்னு கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அந்த பொண்ணு கூப்பிடுறேன். கூப்பிடும்போது ஆக்ரோஷமாக வருது, வாடா போடா எழுந்துன்னு. அப்போ நான் பார்த்துப்பேன், இது கொஞ்சம் நாள் பட ஜின்னு. இந்த ஜின்னு எடுக்கணுன்னா நான் கேள்வி கேட்பேன், நீ போறியா போக மாட்டியா? போகிறது இருந்தால் இத்தனை வருஷமா நாயா எங்கே இருக்கிறேன்? போகிறது இருந்தால் இந்த பொண்ணை கூப்பிட்டுன்னு போவேன். பொண்ணை விட்டுடு, பொண்ணை கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு நான் உக்காந்துன்னுக்கிறேன். இங்கே நான் எதுக்கு உக்காந்துன்னுக்கிறேன்? நீ போகிறதுக்கு என்ன கேட்குற? அந்த சிம்டம் சொல்லு. அப்புறம் அது ஆடு கேட்கும், கோழி கேட்கும், பிரியாணி கேட்கும், சிக்கன் 65 கேட்கும். அதுக்கு உண்டானது அது கொடுக்கலன்னா இந்த பொண்ணை இட்டுன்னு போயிருன்னு சொல்லும். பிரியாணி ஒரு சிக்கன் 65க்காக ஒரு பொண்ணோட உடம்புல ஜின்னு உட்காருதா? கரெக்டு. ஜின்னை பிடிக்கிறது, ஒரு லேடியை பிடிக்கிறது அழகுக்காக, முடிக்காக, ரத்தத்துக்காக. ஸ்டைலாக இருக்கும் அந்த பொண்ணு, அதுக்கு பிடிப்பான். அந்த பொண்ணை அவன் ஜின்னு ஆளுவான், ஆண்டுன்னு இருக்கிறான். இப்போ அந்த ஜின்னை ஓட்டணும். கஸ்டமர் இட்டாந்து உட்கார வச்சுக்கிறாங்க. கேட்குறேன் நான், என்ன டிமாண்ட்ஸு கேட்குறேன். இப்போ பிரியாணி கொடுக்கணுன்னா சின்ன ஒரு பொட்டலம் கொடுத்தா போயிடாது, அது பெரிய தட்டில் வைக்கணும். சிக்கன் 65 ஒரு பீஸு கொடுத்தா போகாது, நிறைய வைக்கணும். முட்டை கேட்டால் ஒரு முட்டையோடு போகாது, நிறைய முட்டையை வைக்கணும். அதுக்கு ஏற்றா மாதிரி கரெக்டாக வச்சா பேச்சு வார்த்தை நடத்தலாம். என்னப்பா சாப்பிட்டு போறியா போக மாட்டியா? அவன் போகிற மாதிரி இருந்தால் சாப்பிட்டு போகிறேன்னுவான். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கேட்பான். ஒரு ஆடு வேணும், இல்லைன்னா இந்த பொண்ணை இட்டுன்னு போயிடுவான். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னன்னா பாபா, இப்போ ஜின்னு இருக்கா இல்லையானே தெரியல. சரிதான். நீங்க இப்போ வந்து ஒரு 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 ஆடுக்கும் கோழிக்காக வந்து ஜின்னு வந்து ஒரு மனுஷன் ஒரு பொண்ணோட உடம்புல பிடிக்குது அப்படின்ட்டு அனுபவிக்கணும். ஆமாம். இதெல்லாம் சொல்றத பார்த்தா உண்மையா ஜின்னு இருக்கா இல்லையானே ஒரு டவுட் வருது. இப்போ ஜின்னு இருக்கா இல்லையா? ஜின்னு பார்க்கணுமா? இல்லை இருக்கா இல்லையா, அதான் என்னோட கேள்வி. ஜின்னு பார்க்கணுமா? என்ன ஜின்னு பார்க்கணுமா? இப்போ இருக்கானே தெரியலையே, பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? இல்லை தம்பி, நீங்கள் பார்க்கணுன்னா சொல்லுங்க, காட்டுறேன். பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்? பார்க்கணும் பார்க்கணும். ஆமா. ஜின்னத்தி